என்னங்க அத்தை, என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்கு வந்தாங்களே திட்டுவீங்க, எதுக்கு வந்த, மாமா திட்டுவாங்க அப்படின்னு. இப்போ நீங்களாம் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை பாண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனால தான் உன்னை வர சொன்னேன். அப்படிங்களா? என்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் முக்கியமான விஷயம் என்ன இருக்குது? நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் பொறுக்கி பைய, பொறுப்பு இல்லாதவன், குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கமே வராதுன்னு சொன்னீங்க. இப்போ என்கிட்ட வந்து உதவி கேட்க வந்திருக்கீங்க. என்னால் உங்களுக்கு என்ன உதவி சொல்ல முடியும் சொல்லுங்கள். பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசாத பாண்டி. நான் உனக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். நல்லது பண்ணவா? அப்படி நல்லது பண்ணுறேன்னா உங்கள் பொண்ணு ரேகாவை கட்டி கொடுங்க. பாண்டி, ரேகாலாம் கட்டி கொடுக்க முடியாது. அவள் என்னோட பொண்ணு. அவளை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை ஓங்கையில் பிடிச்சி கொடுத்துட்டு யாரு கதைன்னு கிடக்கிறது. அவளெல்லாம் நான் குட்டி கொடுக்க மாட்டேன். ரேகாவை மறந்துடு. பார்த்தீங்களா, நான் கேட்குறத நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க. உங்களுக்கான நான் ஹெல்ப் பண்ணணுமாக்கும். ஏதோ கூப்பிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். மற்றபடி உங்களுக்கு என்னால் ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. பாண்டி, ரேகாவை தானே நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பிரியாவை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. பிரியா மேலேயும் உனக்கு ஒரு கண் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது என்ன புதுசாக இருக்கு? இவங்களே வந்து பெரியவை கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பெரியவை கட்டி கொடுத்தா மாமா திட்டுவார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்போம் அவங்கள்ட்ட. என்ன பாண்டி, யாரை கேட்டாலும் பிரியாவை பற்றி கேட்டால் மாமா திட்டுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேனே. இப்போ நானாக வந்து கேட்குறேனே அப்படின்னு தானே யோசிக்கிறேன். ஆமாங்கத்த, அதே தான். எத்தனை தடவை வந்து பிரியாவை கேட்டிருக்கேன். மாமா அடிச்சு போடுவாங்க, வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னீங்க. சரி, நீங்கள் வந்து கேட்கவும் ரேகாவை கேட்டேன். இப்போ பார்த்தா பிரியாவே கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. என்ன நடக்குது இங்கே? இப்போ மாமா எங்க கோமாக்கு போயிட்டாரா? இல்லை பாண்டி, கோமாக்கெலாம் போகல. இப்போ உனக்கு நேரம் நல்லா இருக்கு. உனக்கு பிரியா வேணுமா வேணாமா சொல்லு. நான் தருதலையாக யோசித்தேன். எனக்கு நீ தான் கண்ணு முன்னாடி வந்து நின்னேன். நீ வேணான்னா சொல்லிடு. ஊருக்குள்ளே ஆள் நிறையா இருக்குது. நான் அடுத்த ஆளை பார்க்க போய்கிட்டே இருப்பேன். ரேகா இல்லைன்னா என்ன? பிரியாவும் ரேகா விட நல்ல அழகாக தான் இருப்பா. இவளை விட நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு. இவளாச்சும் ஏதாச்சும் திமிர்த்தணுமா நம்ம அடித்தா கூட திருப்பி அடிச்சிருவா. ஆனால் பிரியா அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அடங்கி போவா. அதனால பிரியா தான் நமக்கு கரெக்டான ஆள். பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ரேகா கட் பண்ண முடிஞ்சா சைடில் வச்சுக்க வேண்டியதான். என்ன சொல்கிற? ஓகேவா இல்லையா? ஓகே தான், ஆனால் மாமா ஒத்துக்க மாட்டாங்களே. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் யாரை காமிச்சாலும் மாமா ஒத்துப்பாங்க. நீ சொல்லு. உன்கிட்ட கேட்கவே வேணாம். நீ பொண்ணுன்னு பேர் எழுதி கொடுத்தாலே ஆன்னு பார்ப்பேன். பிரியா ஒத்துக்கணுமே. நான் தான் தருதலைன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு அவ ஒத்துப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ அவளுக்கு தாலி கட்டி கூட்டிகிட்டு போய் எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்து. அதுதான் எனக்கு வேணும். எல்லாம் ஓகே தான். இவ்வளவு நாள் என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன திடீர் பாசம்? ஏதாச்சும் பழிவாங்கல் நோக்கம் எதுவும் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த பிரியாவை தான். உனக்கு ஓகே தானே? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? லட்டு மாதிரி பொண்ணை தரேன்னு சொன்னீங்க. நான் ஓகே இல்லைன்னு சொன்னா எப்படி? சரி, அப்போ இனிமே நான் ஆகிற வேலையை பார்த்துக்கிறேன். ஆனால் நீ மாமா கிட்ட பேசும்போது திருந்தின மாதிரி பேசணும், சரியா? ஆக்டிங் தானே, போட்டுருவோம், விட்டு தள்ளுங்க. பிரியா எனக்கு கிடைக்க போறா. அப்புறம் என்ன கவலை? அவள் வேலை பார்க்குற இடத்த மட்டும் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. கூட போய் என் டார்லிங்கை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்கிறேன். அது கூட உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இப்போ கிளம்பு. பிரியா, சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு உன் வேலையை காமிச்சி இல்லை. உங்கள் அப்பாவே உன்னை இப்போ தண்ணி தெளிச்சு விட்டுட்டார். இனிமேல் நான் என்ன சொன்னாலும் உங்கள் அப்பா பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவார். இனிமே இவன் தாண்டி உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நாரகத்தை தான் அனுபவிக்க போகிறேன். உன்னை எங்கடா தள்ளி விட்டுட்டு என் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. முதல்ல இந்த மனுஷன்ட்ட இதை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு தாம் தூம் தான் குதிப்பார். பேசி சமாளிச்சிருவோம். ஹலோ சார், ரொம்ப கூலா இருக்கீங்க போல. யாரு? திவ்யாவா? யாரோ ஒரு ஆள். என்கிட்ட பேச மாட்டாங்க, ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ நான் சொன்னோன்னே நான் வந்து இங்கே நிற்கிறாங்க. என்னன்னே தெரியல.
போலான்னு தான் பார்க்குறேன். நீ பேச வைக்கிறியே. குடு குடுன்னு பின்னாடி அக்கா வீட்டுக்காரா வருவேன். யாராச்சும் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சேன். நீ வந்த உடனே அத்தை வந்துட்டாங்க தெரியுமா? அவங்க மட்டும் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கதை கந்தல் ஆயிருக்கும். நான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்னது? நீ மாட்டிக்கிட்டு இருப்பியா? என்ன சொல்ற கௌதம்? இல்ல திவ்யா, உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் நான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். நானா நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருப்போம். அதை தான் சொன்னேன். ஆமா, கரெக்ட் தான். நீ வேணும்னே தான் வந்தேன்னு நினைக்கிறேன். நான் பேசாம இருக்கவும் எல்லாத்தையும் நீ மாட்டி விடலாம் தானே வந்தேன். மறுபடியும் இந்த மாதிரி பண்ணி என்ன வச்சுக்கையே. சரி சரி, மறுபடியும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா நீ மறுபடியும் என்கிட்ட பழைய மாதிரி பேசணும். சரி, பழைய மாதிரி தானே நான் பேசுறேன். ஆனா நீ அன்னைக்கு சொன்ன பாரு, காதல் கத்திரிக்காய் அப்படிலாம் எதுவும் இல்லை. எப்பவும் போல ஃப்ரெண்டா பேசுவேன். என்ன திவ்யா இப்படி சொல்லிட்ட? அப்போ உன் மனசுல நான் இல்லையா? நீ இல்லாத மாதிரி நடிக்கிற தெரியுமா? எல்லாம் உங்க அம்மாவுக்காக தான் எனக்கு தெரியும். ஆனா நான் அத்தை கிட்ட பேசுறேன். அத்தை கண்டிப்பா சம்மதிப்பாங்க. கௌதம், நான் சொன்னனா எங்க அம்மாக்காகன்னு? சும்மா நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. என் மனசுல எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓ அப்படியா மேடம்? இப்படிதான் சொன்னீங்க 2 நாளைக்கு முன்னாடி. உன்கிட்ட பேசவே மாட்டேன், உன்னை பார்க்கவே மாட்டோம்னு. இப்போ உன்னை வர வச்சல, அதே மாதிரி என்னோட காதலையும் உன்னை எப்படி ஏத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இல்லையா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம் திவ்யா. என்கிட்ட பேசிட்டியல்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி திவ்யா, வெளியில எங்கேயாச்சும் போகலாமா? போர் அடிக்குது இல்ல? நீ கிளாஸுக்கும் வரலைன்னு சொல்லிட்டியா? அதோட நானும் இப்போ கிளாஸ்க்கு போறதே இல்லை. எனக்கு வெளியில வரலாம் பிடிக்கலப்பா. உடனே இதை சொல்லிடு. அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போ. எங்க அக்கா வீட்டுக்கு எங்க அக்கா பார்க்க போறதுக்கு நான் இருக்கு உனக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகணும்? எனக்கு எப்ப தோணுதோ நான் வாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா கிட்டே நானும் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? சொல்லாம போனா என்ன? நான் மாட்டிப்பேனே. என்ன கௌதம் சொல்ற? இல்ல, இனிமே என்கிட்ட சொல்லாம ஏதாச்சும் செஞ்சா உன்னை மாட்டி விட்டுருவோம்னு சொன்னேன். எல்லாம் ஒரு முடிவோட தான் தெரியல. சொல்றேன் போனா ஞாபகம் இருந்தா சொல்றேன். அடியே, ஞாபகம் இருக்கோ இல்லையோ என்கிட்ட சொல்லிட்டு போயிடுறீ. அதாண்டி 2 பேருக்கும் நல்லது. சரி பார்க்கலாம். சரி, இப்ப வெளியில போலாமா? இல்ல அடுத்த தடவை உங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது அங்கேயே வந்துருவா. இதையே காட்டி பிளாக்மெயில் பண்றியா? இரு, ஒரு நாள் வசமா மாட்டுவேன். வந்து தொலை, போலாம். சரி டார்லிங், வா போலாம். இவகிட்ட என்னைக்கு நம்ம வசமா மாட்ட போறோம் தெரியலையே. என்னைக்காச்சும் சொல்லாம கொள்ளாம அக்கா வீட்டுக்கு வர போற. நான் வாட்டுக்கு ரூம்குள்ள இருந்து வர போறேன். அன்னைக்கு வசமா மாட்டணும். அன்னைக்கு வச்சு செய்வா நம்மள. அந்த நாள் எந்த நாளோ தெரியல. அதுக்குள்ளாட்டியும் அண்ணனும் அண்ணியும் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னா கரைச்சலே இல்லை. அவங்க சந்தோஷமா இருந்துட்டா நம்மளை பத்தி இருக்க கெட்ட எண்ணம் பூரா அவளுக்கு போயிடும். எல்லாம் அந்த அண்ணனை சொல்லணும். கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, சேர்ந்து வாழ வேண்டியதானே. அவனும் வாழ மாட்டேன், நம்மளையும் வாழ விட மாட்டேங்கிறான். என்ன கௌதம், போலாமா என்ன? வா திவ்யா, போலாம். கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன தயக்கம் வேலை மயக்கம் அதை ஏற்க நின்றேன். கட்டுக்கடங்கா என்ன அலைகள் ரெக்கை முளைக்கும் 2 வேலைகள். மேடம், எந்த கண்ணனுக்காக கத்துக்கிட்டு இருக்கீங்க? இருக்கும் மேடம், முதல்ல கண்ணை திறந்து பாருங்க. இத்தனோடு சேர்ல இருந்து விழுந்துட்டு இன்னும் மலையில இருந்து விழுந்த மாதிரி பில்டப் வேற. நீங்க பிடிச்சிட்டீங்களா சஞ்சய்? நல்ல வேலை, இல்லட்னா நான் அப்படியே விழுந்து கால் கையெல்லாம் உறைஞ்சு போயிருக்கும். அப்புறம் என்னால நடந்திருக்கவே முடியாது. இந்த சேர்ல விழுந்து கால் கை உடைஞ்சு நடக்க முடியாது. ரொம்ப ஓவரா தெரியல. ஆமா, நல்லா சந்தோஷமா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்க. யாரை நினைச்சு பாட்டு பாடின? அதை கேட்டோன்னே விழுகிற மாதிரி ஆக்டிங் போட்ட பத்தியா? இல்ல சஞ்சய், ஆக்டிங்லாம் போடல, உண்மையாவே தான். நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டு பண்ணா நல்லா இருக்குமா? நீங்க வரதை கவனிக்காம அப்போதைக்கு அந்த பாட்டு தான் வந்துச்சு, அதான் பாடிட்டு இருந்தேன். நான் வர்ற நேரம் உனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருதா? ஆமா, சேர்ல ஏறி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? போர் அடிச்சிச்சு, அத்தை தான் சொன்னாங்க
மேலே கபோர்டில் புக்ஸ் நிறையா இருக்கணும். அதான் 8 தான் சேரை போட்டு பார்த்தேன். அப்படியே பாட்டு வேற வந்துச்சா, அதை பாடிக்கிட்டே பார்த்தேன். நீங்கள் வரவும் பயத்தில் விழுந்துட்டேன். ஆமா இவங்க அப்படியே ரொம்ப வளர்த்தி, அதுவும் இந்த சேரை போட்டு ஏணி கிடக்குள்ள வீட்டில், அதை வச்சு ஏறி எடுக்க தெரியாதா? சரி செஞ்சு, சாரி. அதான் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்களே. இந்த பில்டப்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. ஆமா, எவ்வளவு நேரம் என்னையே இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அது அது வந்து ஏதோ தெரியாம பயத்தில். சாரி. என்ன சாரி பூரின்னு எந்திரி முதல்ல. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நானும் எதுவும் பார்க்கலப்பா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல இருங்க. அடே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. அவன் விழுக போனா நான் பிடிச்சேன், அப்படியே உட்காந்துட்டேன்டா. நீ வாட்டுக்கு எதையாச்சும் நினச்சி அம்மா கிட்ட போய் சொல்லிடாத. நான் எதுவும் சொல்லலப்பா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இப்படி நடந்துச்சுன்னா இவங்க மனசில் கொஞ்சம் காதல் வந்துடும், நமக்கு அது வசதியாக போயிடும். இவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு இப்படியாச்சும் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். இனிமேல் நமக்கு அதுதான் முக்கியமான வேலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாதான் நம்ம லவ் ஓகே ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். முதல்ல இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷனை கொடுக்கணும். அதுக்கு முதல்ல வழியை பார்ப்போம்.